பார்ட் டூ ஆன் தட் மேரேஜ் திங். ஸோ அதான் இப்போ என்னென்னா, இங்கே வந்து நம்ம வந்து நிறைய பேர் பீட்டாக இருக்கிறதுனால நமக்கே வந்து ஒருத்தரோட ஒருத்தர் வந்து ஒன்று சேரணுன்ட்டு தோண மாட்டேங்குது. இப்போ நீங்கள் வெளியிலலாம் வரேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வெளியில் அப்ராட்லாம் போயிருந்தால் கூட இங்கே வந்து நிறைய பேர் இப்போ வந்து நீங்கள் ஒரு மற்ற எந்த கம்யூனிட்டி பார்த்தாலும் சரி, இப்போ வந்து ஒரு இட்டாலியன் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், இல்லை லெபனீஸ் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்து ஒன்றா இருப்பாங்க. ஒரு கேங்கு மாதிரி இருப்பாங்க. ஒருத்தனுக்கு பிரச்சனைனா நிறைய பேர் வருவாங்க. அவங்க எப்போவுமே வந்து அவங்க தான் ஒன்றா ஹேங் அவுட் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளே நிறைய ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் இந்தியன்ஸ் அப்படி கிடையாது. எஸ்பெஷலி நம்ம தமிழ் ஆள்ஸ் கூட அது மாதிரி கிடையாது. இங்கே இன்னொரு தமிழ் ஆள் போனால் அவங்க கூட போய் ஃப்ரெண்டாக இருக்கணும்னே தோண மாட்டேங்குது. நம்ம வந்து சரி நம்ம போய் நம்ம எப்படியா விளக்காரங்கிட்ட ஓட்டிக்கிறதா இல்லைனா இந்த துளக்கங்கிட்ட ஓட்டிக்கிறதா தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதுதான் நேச்சுரல் ஃபீலிங்காக இருக்குது. ஒரு தமிழனை பார்த்தா வந்து நம்ம போயிட்டு அவங்க கூட ஃப்ரெண்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கும், போய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கலான்ட்டு. பட் ஓவரால் வச்சா இவங்கள நம்மலாம் சேர்ந்து ஜாலியாக இருக்கலான்ற தாட்டே வராது. பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களா, போகிறீங்களா, அவ்வளோதான். நம்ம வந்து ஒன்றா ஹேங் அவுட் பண்ணணுன்ட்டுலாம் தோண மாட்டேங்குது. நம்ம வந்து மற்ற குரூப்போட போய் ஓட்டிக்கணும்னு தான் பார்க்குறோம். அதனால் இந்த குரூப் கொஹேஷன் வராது. நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்தால் கூட சரி, இல்லை தமிழ்நாட்டில் இருந்தாலே கூட சரி, நமக்குள்ளே வந்து நமக்கு வந்து யார் வந்து மற்ற ஸ்டேட் ஆளுங்களோட வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, யார் மலையாளிஸோட நிறைய ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, யார் வந்து ஹிந்திக்காரங்களோட நிறைய ஃப்ரெண்டாக இருக்காங்க, அந்த மாதிரி தான் நம்ம நிறைய போகிறோம். நமக்குள்ளே அவ்வளோ பெரிய கொஹிஷன் வந்து இல்லை. பட் நம்ம எல்லாருமே கொஞ்சம் வந்து ஒரு டிசைரபிளான ஒரு இதுவாக இருந்தால் நமக்குள்ளே நம்ம ஒரு நல்ல கேங்காக வந்து ஸ்ட்ராங்காக இருப்போம். ஸோ அந்த கேங்காக ஸ்ட்ராங்காக இருந்தால் சின்ன நம்பரில் இருந்தால் கூட பரவாயில்ல, எங்கே போனாலும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கோசிவாக இருந்து நல்லா ஃப்ளாரிஷ் பண்ணலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம பீட்டா மேல்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து குழந்தை பெற்றக்கூடாது அப்படிங்கிறேன்.